ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு வல்லாரக்கீரை துவையல் தான் பார்க்க போகிறோம், பொடியும் பார்க்க போகிறோம். நான் இந்த வல்லாரக்கீரை, நாட்டு வல்லாரக்கீரை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு அதை காய வச்சு வெறுமனே பொடி பண்ணியும் வச்சுருக்கேன். இந்த வல்லாரக்கீரை 2 வகை உண்டு, ஹைபர்டு உண்டு, நாட்டு வல்லாரை உண்டு. இந்த நாட்டு வல்லாரை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு துவையலாவோ பொடியோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இல்லை பொடியாக தண்ணியிலையோ பால்லையோ போட்டு கலந்து குழந்தைங்களுக்கும் நீங்களும் குடிக்கிறதுக்கு ரொம்பவே ஞாபகத்துக்கு மூட்டு கை கால் வலிக்கு நல்லது. இதில் நிறைய விட்டமின் ஏ, சி, இந்த மாதிரி கால்சியம் நிறைஞ்சிருக்கு. நான் வறுத்த நிலக்கடலை பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய், துவரம், இந்த உளுத்த பருப்பு எடுத்து வறுத்து பொன்னிறமாக வதக்கி வச்சுருக்கேன். வல்லாரக்கீரை வதக்கியிருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு எடுத்திருக்கேன். இதில் நல்லா வதக்கி வச்சுருக்கேன். பெருங்காயமும் குடம்புளி சேர்த்துருக்கேன், வாழம்புளி சேர்க்கலை. இது ஃபஸ்ட்டு மிக்சியில் இந்த பருப்பு வகை, மிளகாய் இதெல்லாம் போட்டு பொடி பண்ணினதுக்கப்புறம் இந்த வல்லாரக்கீரையும் திருப்பி குடம்புளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிருக்கேன். நான் அரைச்சிட்டு மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாற்றி நம்ம வச்சுக்கிட்டோம்னா 2 to 3 வீக்ஸ் நீங்கள் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இதே பச்சை வல்லாரக்கீரையை நீங்கள் இட்லிக்கோ, தோசைக்கோ, சப்பாத்திக்கோ கூட நீங்கள் அரைச்சி தோசை மாதிரி கூட ஒரு டிஷ்ஷஸில் சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. அதனால் நீர்நிலையில் வளரக்கூடிய இந்த வல்லாரக்கீரையை டைம் கிடைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இது ஞாபக சக்திக்கு சூப்பராக வேலை செய்யும். இன்னொன்று கண் பார்வை, முட்டு கை கால் வலி எல்லாத்துக்குமே நல்லது. இந்த மாதிரி கிடைக்கும்போது நீங்கள் இந்த கீரையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூடாக ஒரு துவையல் அரைச்சி தட்டில் ஒரு சாதத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு உருண்டை தனியாக கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி பொடியாகவே நீங்கள் ட்ரையாக செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் அது வெறும் பொடி தண்ணியிலையோ பால்லையோ போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி சாதமாக பிசைஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கூட கொடுத்து விடலாம், நம்ம கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஆரோக்கியமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.